எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா நடத்திட்டு வந்தார். பல யுகங்கள் வழியா நீங்க படிச்சிருக்கீங்க. மாசத்தீகம், மனசாட்சிகம், மனித ஆட்சிகம், வாக்குறுதிகம், திருச்சட்ட யுகம். இப்ப நம்ம பார்க்க போறது கிருபையின் யுகம். இத கிருபையின் யுகம்னு ஏன் சொல்றோம்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16-17 வாசி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலம் வந்தது. இயேசுவிடமிட்டுதான் இப்ப வந்துச்சு. இப்ப இதுக்கு முன்னால மாசத்து யுகத்துல ஆதாம் இருந்தார். தேவனுடைய தயவு பெற்றார். தேவனுக்கு முக்கியமானவர். அவர் தேர்ந்தெடுத்து அழைத்தார். மாசாட்சி யுகத்துல அவருடைய 2 பிள்ளைகள் காயின் ஆபேல் ஆகிய தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். 3வது மனித ஆட்சி யுகத்துல நோவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தயவு பெற்றவராக இருந்தார். வாக்கு யுகத்துல யாரு? ஆபிரகாம். சட்ட யுகத்துல மோசே. இப்படி இவங்க எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடைசியாக கிருபை யுகத்துல மைய பொருளா இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் இதுக்கு முந்தின யுகங்கள்ல கர்த்தருடைய தயவு பெற்றவங்களுக்கும், அதாவது ஆதாம், ஆபேல், நோவா, ஆபிரகாம், மோசே, இவங்களுக்கும் கிருபை யுகத்தினுடைய சென்டரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷனா யாரு? தேவகுமாரன். இயேசு யாரு? தேவகுமாரன். தேவகுமாரன் மனிதவராக எடுத்தார். தேவன் கடவுளும் மனிதனுமானவர். முந்தினவங்கெல்லாம் மனிதர், சாதாரண மனிதர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் வழியா கிருபை நமக்கு வர முடியாது. தேவன் வழியாக மட்டும்தான், தேவன் மட்டும்தான் நமக்கு கிருபை கொடுக்க முடியாது. இந்த முந்தின காலத்துல இந்த 5 யுகங்கள்ல வாழ்ந்தவங்களுக்கும் தேவன் கிருபை கொடுத்தாரு. அவங்க அவங்களுக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்காரோ அதையெல்லாம் நிறைவேற்றதுக்கான கிருபையை கொடுத்தாரு. ஆனா இந்த கிருபை யுகத்துல கொடுக்கப்பட்ட கிருபையுடைய விசேஷம் என்னன்னா, கிருபைக்குமே கிருபை. அதோட இயேசு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். இயேசு வழியாக அன்றி கிருபையோ ஜீவனோ நமக்கு மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களாக கொடுக்கப்பட மாட்டார். ஆண்டவர் இயேசு வழியா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்ப ஆண்டவர் இயேசுக்கும் இவங்களுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு கருவிகளை பயன்படுத்திட்டாரு. ஆனா கிருபை, சத்தியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராய் இயேசு. அதனால இந்த யுகத்தை நம்ம என்ன சொல்றோம்னா கிருபையின் யுகத்தை சொல்றோம். அதாவது சட்ட யுகம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ஒரு ஏஜ், அடுத்த ஒரு யுகம் தொடர்ந்து அது கிருபையினால் நிறைந்த ஒரு யுகம். அது எப்படி நம்ம பார்க்கலாம்? மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாய வனாந்திரத்தில் வந்து மனத்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். சரி, இதுதான் கிருபை யுகத்தினுடைய தொடக்கம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் தான் கிருபை யுகத்தினுடைய தொடக்கம். அதாவது யோவான் ஸ்நானகர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பிச்சதுதான்
கிருபை யுகத்தினுடைய தொடக்கம். இது எப்ப முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு பிரியக்காரன். அடுத்த வசனம். தேவனை பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? பரலோகத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானகர சேனைகள் புடைசூழ வெள்ளை குதிரை மேல் ஏறி பூமிக்கு வர்றார். அதுதான் இங்க 11வது வசனத்துல பாத்திருக்கேன். அப்ப கிருபை யுகம் எப்ப முடியும்னா இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையோட முடிக்கும். அதுதான் 19வது அதிகாரம் 10வது வசனத்தோட முடியும். அதுக்கு அடுத்த வசனம் என்ன ஆயிருக்கு? இயேசு வந்துடுறாரு. அப்ப அது வரைக்கும் உள்ள காலகட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கிருபையின் யுகம்னு சொல்றோம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம் ஆச்சு. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 23வது வசனம் ஆச்சு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்ப யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். நெருங்கி வந்துருச்சு, மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ரெடி ஆகுங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரு. அதேதான் இயேசுவும் பிரசங்கம் பண்ணார். ஆனா யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினதுக்கும் இயேசு பிரசங்கம் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. என்னது? இயேசு என்ன பண்ணாரு? பிரசங்கிச்சது மட்டும் இல்ல, எல்லா வியாதிகளையும் நோக்கி சுகப்படுத்தினார். சுகப்படுத்தின அற்புதமாக வியாதிகளை சுகப்படுத்தினது பரலோக ராஜ்யம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது ஆவி ஆத்மா சரீரத்துல எந்த குறையுமே இல்லை, அவங்களுக்கு பூரணமான நிலையில இருக்காங்க. ஆவியில தேவனோட நல்லா ஐக்கியப்பட்டிருந்தாங்க, தேவனோட வாக்கிங் போனாங்க, நேரடியா பேசினாங்க, சத்தத்தை கேட்டாங்க, முகமுகமா தரிசிச்சாங்க. நிறைவான ஒரு வாழ்க்கை, பரலோக பேரின்ப நிறைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சுலபமாக தேவனுடைய சத்தியத்தை நம்பாம பிசாசுடைய பொய்ய நம்பி ஏமாந்து போய் அவர்களுக்கு இருந்த அந்த பூர்ணத்துவத்தை இழந்து போய் ராஜா ராணியா இருக்க வேண்டியவங்க பிசாசுக்கு அடிமையாகி அந்த பரலோக பிரசன்ன நிறைந்த தோட்டத்திலிருந்து வெளியில விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்டது முதல் ஆவி ஆத்மா சரீரத்துல அவங்களும் மனித குலம் முழுவதுமே அந்த பூரணத்தை இழந்து போச்சு. அப்ப ஆவி தேவனோட ஐக்கியப்படக்கூடிய அந்த கிருபை இழந்து கற்பனை போல தேவனோட உறவு கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு போச்சு. ஆத்மா ஆவிக்கு கீழ்ப்படியதுக்கு பதிலா மாம்சத்தை கீழ்ப்படிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. சரீரமானது எல்லா விதமான நோய்களுக்கும் பாத்திரமா இருக்க ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப இந்த நிலைமையில இருந்து மனிதனை விடுதலையாக்கி மீண்டுமா உலகத்தை ஆட்சி செய்கிற ராஜாவும் ராணியுமா ஆக்கிரணும். அதுதான் பிதாவுடைய சித்தம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலியில் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசத்துகளையும்
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தார். ஆட்சி உரிமை, உலகத்தை ஆளுமை செய்கிற அதிகாரம், வல்லமை. ஏன்னா அவங்க தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டாங்க. தேவனுடைய அதிகாரமும் வல்லமும் வந்துச்சு. இதை முக்கியமா எடுத்து போய் பிசாசுக்கு அடிமைகளாக மாறி போயிருந்தாங்கள திரும்பவுமா ஆளுமை செய்ய வைக்கணும். இதற்காக இயேசு உலகத்துக்கு வரதை நம்ம பார்க்கணும். அதனுடைய அடையாளமாக இயேசு என்ன செய்யறாரு? தேவராஜ்யத்தை பிரசங்கிச்சது மட்டும் இல்ல, பூரணத்தை இழந்து போயிருந்த சரீரத்தின் வியாதிகளையும் என்கிற ஆத்மாவின் வியாதியையும் தேவனோட ஐக்கியப்பட முடியாத அந்த ஆகிய நிலைமையும் முற்றிலுமாக மாற்றி தேவராஜ்யத்தை தொடங்கி வச்சுட்டாரு. அப்ப இந்த காரியம் தேவனாலே தொடங்கப்பட்டு கிருபை யுகம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து இது நீடித்து கொண்டே இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கும். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்படும் எப்ப? கிருபையின் காலத்துல. அப்ப யாரு பலவந்தம் பண்ணி போரிட்டு தேவனுக்கு பயந்து பிசாசுடைய போராட்டத்தை ஜெயம் எடுத்து தேவனை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி ஒரு சிலருக்கு செய்தி சொல்லி விடுவார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி அவங்க சொல்றதுக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னா, தேவ தூதர்கள் வர்றவங்க அந்த நபருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க என்ன பாக்குறோம், அபரிய தூதர் மரியாதைக்கு ஒரு செய்தியை சொல்லணும். தேவன் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அதை சொல்றதுக்கு முன்னே அவருக்கு வாழ்த்துறார். மரியாதை என்ன சொல்லி வாழ்த்துறாரு? பெற்றவரே. தேவதூதரை அனுப்பும் போது சொன்னா பராக்கிரமசாலி. அது மாதிரி தானியலுக்கு அனுப்பும் போது என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவரேன்னு ஒரு வாழ்த்து செய்தியோ மரியாதைக்கு மட்டும் சொல்லப்படுவதை தவிர ஏன் மரியாதை? ஏன்னா ஏசு பெற்றெடுக்க போறாரு. ஏசு யாரு? கிருபையும் மூச்சு. அவர்தான் கிருபை. அந்த கிருபையை தன்னுடைய வயிற்றை தாங்கி மனிதவதார எடுக்க செய்ய போறது மரியாள். அந்த கிருபையை பெற்றிருக்கிற நீ, ஏன்னா நீயே எப்படி இருக்கனா கிருபையால நிறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கிறார். இந்த மரியாள் இதற்கு பாத்திரமானது எப்படி? மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க தாயாக நியமிக்கப்பட்டது எப்படி? தேவதூதன் நீ ஒரு மகனை பெற போற அப்படின்னு சொல்லும் பொழுது மரியாள் கலக்கம் அடைந்தான்னு இருக்கு. ஏன் கலக்கம்? கல்யாணம் அப்ப எப்படி நான் மகனை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். தூதன் சொல்றாரு, இது தேவனால் கூடும், ஆவியானவர் மேல் விழுத்துவார், அற்புதம் நடக்கும் சொல்லி ஒரு தெளிவு கொடுக்கிறார். இந்த கலக்கத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த நாட்கள்ல மோசேயுடைய சட்ட பிரகாரம் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு வெளியில கருத்தெரிஞ்சா கற்பவதியானா மோசேயுடைய சட்டப்படி கல்லால் எரிஞ்சு கொண்டு வருவாங்க. அது மரியாதைக்கு தெரியும். அப்ப இதுக்கு சம்பதிச்சா தனக்கும் அதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுமே என்ன தேவதூதருக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இதோ ஆண்டவரின் அன்பை உங்களுடைய வார்த்தையின்படியே. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியானாங்க. உயிரை கூட தியாகம் பண்றதுக்கு ரெடியானாங்க. இந்த தாய் தான்
தேவகுமாரன் இயேசுவுக்கு தாயாக முடியும். ஏன்னா இயேசுவுக்கும் அதே தான் நடந்தது. பாடுகளுக்கு சிலுவை பறிக்கு முந்தின நாள் அவர் தோட்டத்துல போய் திரிக்கும் போது எல்லா கண்முன்னால வருது. என்னன்னா வரப்போகுது, நடுங்கிறார். ஏழு ரத்த துணிகளா வந்துச்சுன்னு சொல்லியிருக்க. அப்ப எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். அந்த சமயத்துல நடுங்கிய கிராமத்துல பாத்திரம் என்னை விட்டு நீக்கட்டும் அப்படின்னு மனித பலவீனத்துல ஜெபிக்கிறார். ஆனா சட்டுன்னு ஐயோ நான் எதுக்காக வந்திருக்கேன் உடனே சொல்றாரு, இல்ல இல்ல ஏன் மனசு படி இல்ல உங்களுடைய சித்தருக்கு நிறைவேறும். அப்படி முதன்மையாக சரணடைந்து தேவ பிதாவுக்கு கீழ்ப்படிந்து என் உயிரை பலியாக்க தயாராக இருந்த அந்த இயேசுவை தேவகுமாரனை பெற்றெடுக்கிற தாயும் அதே மனநிலையில கண்டு உருவாக்கிட்டேன்னு பார்க்கணும். அதனாலதான் தேவதூதன் அவளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நிச்சயம் அவங்க ராத்திரி ஆண்ட பேசியிருப்பார், பல காரியங்களை சொல்லியிருப்பார். உங்களிடத்திலிருந்து இன்னொரு திட்டத்தை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி எதிர்பார்த்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஒரு ஆசைய ஒரு வார்த்தையை கூட்டிருப்பார். அல்லது அவர் சத்தத்தை கேட்டிருப்பீங்க, வேத வசனத்தின் வழியா பேசியிருப்பார். அப்ப எல்லாம் நம்ம எப்படி அதுக்கு பதில் சொன்னோம் அதை யோசிப்பார். மரியாதை சொன்ன பதில் போல நம்முடைய பதில்கள் இருக்குதா? இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வாழ்க்கைக்கு அவற்றை நான் சொல்லியிருக்கேனா? இந்த வாழ்க்கையில நீங்க ஜப நேரத்துல அதை பத்தி சிந்திப்பாரு. இந்த நாட்கள்ல திரும்பவும் கர்த்தர் உங்களோட பேச போறார். கர்த்தரிடத்துல அந்த கிருபையை கேளு, உங்களுடைய திட்டம் எனக்கு வெளிப்படட்டும், அதற்கு இந்த முற்றிலும் அப்புக்குள்ள கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார், நிலைப்படுத்துவார், கிருபையினால் தாங்குவார், உங்களை வழி நடத்துவார். எங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களை வழி நடத்துவார். மோசேயோடும் அபிரகாமோடையும் யாக்கோபோடையும் பேசின அந்த வல்லமையான தேவன் என்னோட பேசினார், உங்களோடையும் பேசுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு இயேசு தன்னுடைய பகிரங்க ஊழியத்தை தொடங்கும் போது எத்தனை வயசு? 30 வயசு. 30 வயசு, ஏறக்குறைய 30 வயசு. அதாவது சரித்திரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா வரலாறு வந்து 2 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. கிமு கிபி. கிமுனா என்ன, கிபினா என்ன? கிமுனா அப்ப இயேசு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிறக்கிறார். இதுக்கு பின்னால வரதுல என்னது? அப்ப என்னது? இதுக்கு பின்னால உள்ளதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னால இருந்த காலம், கிறிஸ்துவுக்கு பின்னால் உள்ள காலம். இப்ப கிபில 30வது வருஷத்துலதான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை பகிரங்க ஊழியத்தை தொடங்குறார். இப்ப நம்ம எத்தனாவது வருஷத்துல இருக்கோம்? 2025. இதுல இந்த 30 வருஷத்தை கழிச்சிருவோம். ஏன்னா 30 வருஷத்துலதான் கிருபையின் யுகம் தொடங்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்? 1995 வருஷங்கள் கிருபை யுகத்துல கடந்து போயிடுச்சு. 30வது வருஷத்துல கிருபை யுகம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம்?
சொல்ல முடியாது. எப்பனால முடியலாம், எப்பனாலும் அவருக்கு வருகை வந்து அவருடைய கிருபை முடிஞ்சிடும் சொல்ல முடியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும்? இயேசு கூட தெரியாது, தெரியாது, பிதாவுக்கு மட்டும் தெரியும். அப்ப ஏசு நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, எந்த நேரத்துல இருக்குன்னு தெரியாது, எப்பவும் தெரியாது. ஜெபத்துல நிலைச்சிருக்கணும், சிரிப்பா இருக்கணும், பாவ வாழ்க்கையில இருக்கக்கூடாது, தண்டிக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரமாணிக்கா இருக்கிற அந்த கிருபையோட நீங்க இருக்கணும். சடான்னு வந்துருவாரு, சடான்னு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நம்ம ரெடியா இல்லைன்னா என்ன ஆகும்? இழப்பு போயிடும். எச்சரிக்கையாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இயேசு இந்த காலத்தை தொடங்கி வச்ச பிறகு தொடர்ந்து அவர் வாழ்ந்த வரைக்கும் கிருபை யுகத்துல என்னென்ன அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். முதலாவது என்ன பாக்குறோம்னா, சிலுவையில சாத்தான் தலை நசுக்கப்பட்டு அவன் புறம்பே தள்ளப்பட்டான். இவனை இயேசு மாதிரியே ஜெயம் கொள்ளணும் அப்படின்ற கிருபை இயேசு விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரத்துல அதனால்தான் கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். விசாசு எடுத்து நிக்கிறதுக்கு விறகு உள்ள ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6ல 10-12 வருஷம் நீங்க பிறகு நேரம் கிடைக்கும் போது வாசிக்க. விசுவாசம், சமாதான ரட்சியை அறிவிக்கிற பாதரட்சை, ரட்சிப்பு இருக்கிற தலைச்சீரா, இப்படி நிறைய இருக்குது. அதை போட்டுக்கொண்டோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா சாத்தான ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மள கர்த்தர் வச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை போட்டுக்கொள்வது நம்ம பொறுப்பு. இரண்டாவது, இந்த மாதிரியான ஒரு வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வு வாழ்றதுக்கு யார் யாரு இயேசு விசுவாசிக்கிறாரோ எல்லாருக்கும் அந்த கிருபை கொடுக்கப்படும். இஸ்ராயல் மட்டும் இல்ல, இந்தியாக்காரவங்களோ, சைனாக்காரவங்களோ, ஜப்பான்காரவங்களோ, அமெரிக்காக்காரவங்களோ, ஆப்பிரிக்காக்காரவங்களோ, யாரா இருந்தாலும் கருப்போ வெள்ளையோ சிவப்போ என்ன பாஷை பேசுறாங்களோ அதெல்லாம் காரியமே இல்லை. தேவகுமாரனை இயேசுவை தேவகுமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கிடைக்கும். தேவனுடைய மகன் மகள், இது சாதாரண காரியமா? தேவனுடைய மகன் மகள் அடிமையா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? பிள்ளை, தேவனுடைய மகன் மகள் இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு. இந்த காரியமானது யுகத்துல அநேக அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. இயேசுவே செய்தாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. இவர்கள் சுவிசேஷ போதனைய சுகப்படுத்தி, பிசாசுகளை விரட்டி, தீர்க்கதரிசனம் சொல்லி, சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வழிகாட்டி தேவனுடைய நல்ல செய்திய மக்களுக்கு சொல்றதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதுல வித்தியாசமே கிடையாது. இந்த கிருபை யுகத்துல நமக்கு கிடைச்ச சில விசேஷமான கிருபைகளை நாம ஒரு 5 காரியத்தை மட்டும் பார்ப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீட்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நோக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அப்ப இயேசு தன்னுடைய சரீரத்துல பாடுகளை அனுபவித்து ஏற்றுக்கொண்டதுனால மனிதனுடைய சரீரம் பாழடைந்து போன நிலைமையில இருந்து மனுஷனை அவர் மீட்டு கொள்றார். ஏன்னா அவன் அனுபவிக்க வேண்டிய சகலத்தையும்
தன்னுடைய சரீரத்துல அவர் அனுபவிச்சார். ஆமென். அந்த காயங்கள் வழியா, அந்த பாடல்கள் வழியா பூரணத்தை எடுத்து போன சரீரத்துக்கும் மாற்றத்துக்கு அடைஞ்சா போன ஆத்மாவுக்கும் தேவத்திற்கு வெட்டப்பட்ட ஆளுக்கும் கர்த்தரால் சுகம் கொடுக்க முடியும். அந்த ஒரு கிருவை நமக்கு இவங்க கிடைச்சிச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நாம சூரியனப்படும்போது நாம் அவருடைய சுகத்தை எனக்கு தரிக்கும் போது விசுவாசத்தோட அவருடைய தடுப்புகளால் நான் குணமானே, அவருடைய தடுப்புகளால் சுகமானே. எவ்வளவு விசுவாசத்தோட நீங்க அறிக்கையிடுறீங்களோ, இந்த வசனம் உங்க சரீரத்துக்குள்ள போய், உங்க ஆத்மத்துக்குள்ள போய், உங்க ஆவிக்குள்ள போய் இயேசுவின் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லி பார்த்திருக்கீங்களா? யாரு நேரத்துல நான் சொல்லி பார்த்திருக்கேன். நான் சுகம் அடைஞ்சேன். நான் பயிற்சி சில போடாதனால ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி தங்க வச்சாங்க. இப்ப ஏசு நம்பி நான் இந்த வசனத்தை அரைக்கிட்டு இருந்தேன். அவருடைய தழுவுகளா சுகமானேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி நான் படுத்த இந்த கட்டில் பக்கத்துல ஏசுகிட்ட இருந்தார். ஏசு தொட்டு சுகப்படுத்துறாரு. அதனால எனக்கு நிச்சயமா தெரியும், நான் எந்த இடத்துலயும் காயக்கப்பட போனதில்லை, கிடைக்கும். டாக்டர் போனேன், மருந்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனா எனக்கு சோறு கிடைச்சது மருந்தினால மட்டும் இல்ல, அவருடைய கழிவுகளால் நான் சுகமானேன். பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி உண்டாகும்படி அனைத்திற்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப கிருபையுள்ள நாம் பெற்றுக்கொண்ட ஒரு விசேஷமான தீர்வை பாவம் மன்னிப்பு. பழைய காலத்துல பாவ மன்னிப்புக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாஸ்கா பலியை செலுத்தினாங்க. ஆடு மாடுகளுடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த மகாபலிகளை திரிச்சு, ஜனங்களை திரிச்சு பாவ பரிகார பலியாக கொடுத்தாங்க. ஆனா அந்த வீரர்களுடைய ரத்தத்துக்கு பாவங்களை போக்குவதற்கான வல்லமையே கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருஷமும் பரிசீலித்துட்டே இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு, பாவத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையும் கண்டனையும் ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடப்பட்டுச்சு. அடுத்த வருஷத்துக்கு திரும்ப அதே மாதிரி பரிசீலிக்கிறாங்க. ஆனா இயேசுவின் ரத்தம் அப்படி இல்லை. ஒரே தரமாக தன்னுடைய சரீரத்தை அப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை பாவ பரிகாரத்துக்காக சிந்தனைப்படியினால அவருடைய ரத்தத்தினால் நமக்கு பாவம் அளிக்கப்பட்டது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் ஒளிந்திருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு அனுப்பிக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். குமாரன் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்ம சகல பாவங்களில் இருந்தும் கழுவி சுத்தப்படுத்தி அவர் சமூகத்தை நிற்கிறதுக்கு பரிசுத்தமாக்கி நம்ம வைக்கணும். இயேசுவின் ரத்தம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, பாவ மன்னிப்புக்காக சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கையை என்னுடைய இயேசு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் மனத்தாக்கத்தை மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்க இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கும். இயேசு விசுவாசித்து ஞானஸ்நானத்திற்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றாங்க. இயேசுவினால மத்தியஸ்தரானது செயல்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குள்ள நுழையலாம். நம்மெல்லாம் யாரு? புதிய உடன்படிக்கையின் மக்கள். அதனால இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கு, முத்திரையாக இருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால ஏற்பட்ட புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம சேர்ந்துட்டோம். எப்படின்னா, இயேசுவை தேவகுமாரன் என்று
நாம் ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அவருக்கு கீழ்ப்படியை ஞானஸ்நானம் பெற்றுக் கொடுக்கிறாங்க. கர்த்தர் நம்மை உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை மக்களா மாறுகிறார். அடுத்தது அப்பொழுது நடவடி 2ஆம் அதிகாரம் 17-18. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போஸ்தலர்களே 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறோமா? யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு பாவத்திற்கா மனஸ்தாபத்தை மன்னிப்பு பெற்று அவருடைய கட்டளைப்படி முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்றாங்களோ அவங்களுக்கு என்ன தருவாதான்? பரிசுத்த ஆவி என்னும் வரத்தை அவன் மனஸ்தாபத்தை மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் என்பது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறார். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறுவார்? யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு? யாரெல்லாம் என்ன வாங்காது? ஞானஸ்நானம் வாங்காது ஒரு பெருமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஞானஸ்நானம் பெற்று நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படும் போது நமக்கு தீர்க்க தரிசன வரமும் அருளப்படும். அதான் வார்த்தை. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அப்ப என்ன நடக்கும்னா புத்திர புத்திரிகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாழ்வர்கள் தரிசனமாக காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும்போது அடிஷனலா நமக்கு இன்னொரு வரம், பிராபசி வரம், தீர்க்க தரிசன வரம் அருளப்படும். இது கிருபையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தங்களுக்கு வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். கிருமி யுகத்துல நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, இயேசு விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிசாசுகளை துரத்த, நோய்களை சுகப்படுத்த, அந்த கிரியைகளை நான் நசித்து போட அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டது. அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வாசி. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாம் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை செய்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொந்தமாவார்கள். 5 அடையாளம். இந்த 5 அடையாளமும் எல்லா விசுவாசிகள்கிட்டையும் இருக்கணும். நீங்க எத்தனை பேரு இயேசு நாமத்தில் பிசாசு இருக்கீங்க? மற்றவங்கெல்லாம் இன்னும் வரைக்க ஆரம்பிக்கல. இனிமே ஆரம்பிக்கிறீங்களா? எத்தனை பேரு இயேசு நாமத்தினால வியாதிகளை சுகப்படுத்திருக்கீங்க? நீங்களும் இனிமே அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் விசிட் பண்ணணும். இயேசு விசுவாசிக்க வைக்கணும். இயேசு நாமத்தால சுகப்படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க செய்வீங்க, 4ஆவது நாள் செய்வீங்க. அதோட நீங்க செய்ய சரியா? ஏற்று கொடுத்த இந்த
அதிகாரத்தினால நாம் ஆதாம் ஏவாள் இணைந்து போன ஆட்சி உரிமைய பிசாசுடைய ராஜ்யத்தை அழிச்சு பரலோக ராஜ்யத்தை நிறைநாட்டி விஸ்தரிக்கிறதுக்கான விசேஷமான கிருபையினால் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்படி அவர்கள் விசுவாசம் கொண்டு நாம் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு இருந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நாம் சொல்லுகிற அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். மார்க் 16:19 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க நம்பி ஏற்று நாமத்தினால செய்ய போறேன், அது அற்புதம் நடக்கும் எதிர்பார்த்து நீங்க போய் செய்யும் பொழுது நிச்சயமாக கேட்கிறவங்களுடைய இருதயத்தை திறந்து அந்த வசனம் உள்ள போக்கும்படிக்காக கொடுக்கப்படி செய்வாங்க. இந்த விஷயம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வாசி. அவரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசமுள்ளவனாக்கி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இந்த கிருமி யுகத்துல மற்ற யுகங்கள ஒவ்வொரு யுகத்திலும் டெஸ்ட் கொடுத்தாருல ஆண்டாரு. மாசம் யுகத்துல என்ன டெஸ்ட்? கீழ்படியாக போனாங்க. அங்க ஒரு என்ன டெஸ்ட் கொடுத்தாரு? அந்த அந்த லட்சியத்துல பழத்தை சாப்பிடக்கூடாது. அதான் அவங்க கொடுத்த டெஸ்ட். மனசாட்சி வந்து மனசாட்சி வந்து என்ன டெஸ்ட் கொடுத்தாரு? மனசாட்சியின் சத்தத்துக்கு கீழ்ப்படும். அப்ப ஏசு வரல இன்னும். ஆனா எல்லாருடைய இதயங்களிலும் தேவன் தன்னுடைய சத்தத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. லோகம் 9:15 பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துல தேவன் தன்னுடைய சத்தத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப தப்பு பண்ணா மனசாட்சி தப்புன்னு சொல்லும், நீ நல்லது செஞ்சா நல்லது சொல்லும். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி நடந்தேன்னு விட்டுட்டார் மனசாட்சி யுகத்துல. மூணாவது என்ன யுகம்? மனித ஆட்சி யுகத்துல குடிமை சட்டங்கள் சிவில் லாஸ் கொடுக்கிறார் நோவாவுக்கு. ஒருத்தரை கொலை பண்ணுனா கொலை பண்ணி கொல்லணும். இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்துல சமாதான ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கிறதா கொடுக்கப்பட்ட சட்டங்கள் இன்னைக்கு நிரப்பி இருக்கு. அது வரைக்கும் தாவர உணவு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு ஆண்டவருக்கு உரிமை கொடுக்கிறாங்க. இப்படி சட்டங்கள் கொடுக்கப்படுது. அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படையும். அடுத்தது வாக்குத்தத்தங்களோட தேவன் செய்த உடன்படிக்கைக்கு தவறு உட்படுத்திட்டு தேவன் மேல் விசுவாசம் வைத்து மெசியாவுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார். சட்ட யுகத்துல 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டதை அனுசரிச்சு தவறை ஏற்றுக்கொள்ளலாம். கிருமி யுகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிற கிருமி நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றாக இருக்கு. இப்ப மார்க்கு சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 15-16 என்ன சொல்லியிருக்கிறா வாசிக்கிறேன். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இந்த யுகத்துக்குள்ள டெஸ்ட் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அவருக்கு கீழ்ப்படுத்தி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். இவங்க ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசியாதவர்களுக்கு அப்படிதான் டெஸ்ட். யாரெல்லாம் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றாங்களோ அவங்க தேவராஜ்யங்களா மாறுவாங்க. கீழ்ப்படியாதவங்களுக்கு கண்டதே கிடையாது. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடைசியில என்ன நடக்கும், கிருமி யுகத்தினுடைய கடைசி கட்டத்துல என்ன நடக்கும், எப்படி இது முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது இயேசு மரித்து
பரலோகத்துக்கு போன பிறகு 40 நாட்கள் 50 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பெந்தெகோஸ்து திருநாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மாடி அறையில் இருந்து கொண்டிருந்த அந்த 100க்கும் மேற்பட்ட அப்போஸ்தலர், சீஷர்கள், மரியாள் எல்லார் மேலையும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அக்கினி நாவுகளாக பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்து இறங்கினார். இந்த அக்கினி நாவு வடிவமாக ஆவியை பெற்றுக் கொண்ட அப்போஸ்தலர்கள் மாடி அறைக்கு மேல இருந்தோடு கீழே கூடியிருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷ செய்தியை பிரசங்கித்தார். உலகத்திற்கு சிலருக்கு பெந்தெகோஸ்து திருநாள் கொண்டாடத்தான் அங்கு வந்திருந்த அந்த ஜனக்கூட்டத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அக்கினி நாவு வடிவத்துல வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏசாவுடைய நாவ நெருப்பு தடலால் சுத்திகரித்த மாதிரி உங்களுடைய நாவை சுத்திகரித்து அர்ச்சிக்கிறார், புனிதப்படுத்துறார். உடனடியாக அவங்க செய்யறது என்னன்னா, பேசி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அற்புதம் நடக்கும், பாஷை வர கிடைக்கும். என்ன பாஷையில பேசுறாங்களோ கூடியிருக்காங்க அவங்க பாஷையில குத்துக்கிறாங்க. பெரிய அற்புதம். என்னன்னு புரியல அவங்களுக்கு. உங்களை குடிச்சிருக்காங்க சொல்றாங்க. அப்புறம் பேருக்கு சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, யோகத்திற்கு என்ன சொன்னாரு, கடைசி காலத்துல ஆவி ஊற்று, அதுதான் இப்ப நடக்குது. நீங்க விசுவசிச்சா அது உங்களுக்கு நடக்கும். நீங்க மெசியா கொண்டு போட்டீங்க, மனஸ்தாபத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார், உங்களுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள கிருபையை கொடுப்பார், நீங்க ரட்சிக்கப்படுவீங்க சொல்றாங்க. 3000 பேர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் கொடுத்த கிருபைக்கு ஒத்துழைச்சு ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப நம்ம சபை யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த சபை யுகம் ஒரு முடிவுக்கு வரும். எப்பன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் போது. எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் என்ன? 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். அன்றைய சகோதரர்களே, நித்திரையடைந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கைக்குள்ளான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அடுத்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 53 வரை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் அருவமாக்கப்படுவோம். எக்காலம் தொழிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் அருவமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எடுக்கப்படுதல்னா என்ன? சுவிசேஷத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த 10 கண்ணீர் ஓமை இருக்குதுல, 10 கண்ணீர் ஓமையில 5 கண்ணீர்கள் விளக்கும் 2 வச்சிருக்காங்க. இன்னும் 5 கண்ணீர்கள்
விளக்கு இருந்துச்சு, எண்ணெய் இல்லை. வாங்க போனாங்க. இங்க எண்ணெய் வச்சிருந்தவங்க சொல்லிட்டாங்க, என் கடையை போய் வாங்கிக்கங்க, ஏன்னா எங்களுக்கு ஒரு வேலை கட்டாம போயிடும். நீங்க போற நேரத்துல பார்த்து விளக்கும் எண்ணெயும் வச்சிருந்தாங்க, எடுத்து கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த கதவை தட்டினாங்க, இங்க யாருன்னே எனக்கு தெரியாது, விடப்பட்டு போனாங்க. தீமையில மாறு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தி பிடிக்கப்பட்டா, இன்னொரு விடப்பட்டான். ஏன் உழுது கொண்டிருக்கிறவர்கள 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கப்பட்டாரு, இன்னொருத்தர் விடப்பட்டார். இதுதான் எடுக்கப்படுது. எடுக்கப்படுதல் எப்படி நடக்கும்? அதுதான் இப்ப இந்த 2 வசனங்கள்ல பவுல் நமக்கு சொல்றாரு. எக்காலம் துணிக்கும். 1, இயேசு மேகங்களின் மேல் வருவார், பூமிக்கு வரமாட்டார். இது 2ஆம் வருகை இல்ல. நல்லா இது வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்காங்க. இது 2ஆம் வருகை இல்ல, எடுக்கப்படுதல். 2ஆம் வருகையில நேரத்தை பூமிக்கே வந்துருவாரு. எடுக்கப்படுதல பூமிக்கு வரமாட்டாரு, மேகங்கள்ல தான் வருவார். மேகங்கள்ல வரும்போது பூமியில இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குரூப் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் உயிர் தெளிவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தோட ஆவி வழிநடத்தலின்படி வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவங்க எக்காலம் துணிக்கும் போது, இயேசு நேரத்துல வரும்போது உயிரோட எழுப்புவாங்க. சரியா? 2ஆவது இன்னொரு குரூப் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவங்க, அவங்க செத்து போல உயிரோட இருக்கிறாங்க. எக்காலம் ஊதும் போது உயிரோட இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, ஆண்டவர் இயேசு பிரமாணிக்கமா இருந்து அவருடைய சொற்படி நடந்து ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைகளை நல்ல மனசோடு ஒப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்கும்? எக்காலம் ஊதும் போது இவங்க மறுரூபம் ஆவார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப எடுக்கப்படுற குரூப்ல 2 விதமானது இருப்பாங்க. ஒரு குரூப் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்தவர்கள். இயேசு சொன்னார்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படி கர்த்தர் சித்தத்தை பூர்ணமா நிறைவேற்றி செத்து போறாங்க. எக்காலம் போது இவங்களா உயிரோட இருக்கணும். இன்னொரு குரூப்பு எக்காலம் போது உயிரோட இருக்கிறவங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவீக அன்போட வாழ்ந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, அவங்க சாக மாட்டாங்க, மறுரூபம் ஆவாங்க. உயிர்த்தெழுதல் வேற, மறுரூபம் ஆகிறது வேற. உயிர்த்தெழுதலுக்கு எப்படி லாசரை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் அது மாதிரி. ஆனா இந்த உயிர்த்தெழுதல் லாசர் உயிர்த்தெழுதல் மாதிரி இல்ல, அவர் சரீரத்துல திருப்பி வந்துட்டாரு. இந்த உயிர்த்தெழுதல் அப்படி இருக்காது. என்ன, இந்த 2 குரூப்லயும் மாம்சமான உடல் இருக்காது. இந்த மாம்சமான உடல் ஆவிக்குரிய உடலாக மாறி போயிடும். இயேசு தவறுகளை மறந்து வாங்கும் போது அந்த சீஷர்களை அந்த மகிமையை பார்த்தாங்க. அந்த டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. உயர்த்த பிறகு இயேசு எப்படி நடந்துட்டாருன்னா, எம்மாவுஸ்ல இருந்து அவங்க ஓடி சீஷர்கள்லாம் இயேசு அவங்க சேர்றதுக்கு முன்னாலே தேசத்துக்கு வந்துட்டார். அவர் நடந்தெல்லாம் வந்திருக்க மாட்டார், ஏன்னா அவர் சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறி போச்சு. அதனால அவரு வந்து சேர்ந்தார். அதே மாதிரி கதை அழைச்சிருக்கும் போதே சீஷர்கள் வீட்டுக்குள்ள அவர் வந்துட்டார். அப்ப ஆவிக்குரிய உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய பண்பு அதுதான். மாம்ச சரீரத்துல எம்மாவுஸ்ல இருந்து ஓடி எடுத்து தெரிஞ்சுக்க அவங்களால வர முடியுமா? வர முடியாது. அது கூட்டிட்டு போய் உள்ள நுழைவாங்கம்மா முடியாது.
ஆனா ஆவிக்குரிய சரீரத்துக்கு அந்த வல்லமை, அந்த பண்பு உண்டு. இயேசுடைய வீர் தெரிந்த சரீரம் எப்படி இருந்துச்சோ அப்படி நம்முடைய சரீரமும் மாறிக்கொள்ளும். ஏன் அப்படி மாறணும்னா, இந்த மாம்ச சரீரத்தோட பறந்து போக முடியாது, பறந்து போக முடியாது. ஆவிக்குரிய சரீரமா மாற்றப்படும் பொழுது அது அப்படியே கொண்டு போகும். அப்புறம் இயேசு இந்த பூமிக்கு வராம மேகத்துல வந்து எக்காலம் இந்த சத்தம் கேட்கும் பொழுது கட்டளை பிறக்கும். செத்து போனவங்களுக்கு ரஷம் எழுப்பு சத்தம் கேட்கும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பார்ம் சத்தம் கேட்கும். அப்ப 2 குரூப்பும் ஆவிக்குரிய சரீரத்தை கொண்டவர்களாக அது இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு இல்லாம இருக்கிறவங்க விடப்படுவார்கள். இதுதான் அர்த்தம். இதான் எடுக்கப்படுது. இது புரியுதா அவருக்கு? எடுக்கப்படுதல் இந்த இருக்க வசனங்களை எல்லாம் நீங்க குறிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் வாசிப்பாங்க. இந்த எடுக்கப்படுதல் நடந்த பிறகு பூர்ணராக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இயேசுக்குள் வாழ்ந்த இந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துல இயேசுவின் தேவ ஆட்டுக்குட்டியின் மணவாட்டியா இருப்பாங்க. அங்க தேவ ஆட்டுக்குட்டிக்கும் மணவாட்டிக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அழைக்கப்படலாம். யோவான் ஸ்நானகரும் அழைக்கப்பட்டிருப்பார். யோவான் ஸ்நானகர் மணவாட்டியா இருக்க மாட்டார். சரிங்களா? ஏன் மணவாட்டியா இருக்க மாட்டார்? அவருக்கு முன்னாடி இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே யோவான் செத்து போனாரு. யோவான் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி செத்து போனதுனால மணவாட்டி ஆகலாங்குது. நான் சொல்றேன், இயேசுடைய சபை, மணவாட்டி சபை எப்படி உருவாக்கப்பட்டது? ஆதாம்ல இருந்து ஏவாள சிருஷ்டிச்சாருல, எப்படி சிருஷ்டிச்சாரு? விழாவில இருந்து எலும்பு எடுத்து. அது மாதிரி இயேசுடைய விழாவில இருந்துதான் மணவாட்டி சபை வந்துச்சு. எப்படி? நம்ம என்ன வாசிக்கிறோம் வேதத்துல? இயேசு மரித்த பிறகு சிலுவையில ஒரு ரோமை சேவகன் வீழ்ச்சியால குத்துறான். அப்ப என்ன நடக்குது? ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. தெளிவா யோவான் வச்சிருக்கிறார். ரத்தம் எதுக்கு அடையாளம்? பாவமன்னிப்புக்கு அடையாளம், பரிசுத்தமாக்கப்படும். தண்ணி எதுக்கு அடையாளம்? ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். பரிசுத்தமாக்கப்பட்டு ஞான ஸ்நானத்தினாலதான் இயேசுடைய சபை மணவாட்டி உருவாக்கப்படுகிறார். இந்த உருவாக்கப்பட்ட மணவாட்டி தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய மணவாளனுக்கு பிரமாணிக்கமா இருந்து அவருடைய பரிசுத்தத்துக்கு தனக்கு கொடுத்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றியவங்களா இருந்தால்தான் மணவாட்டி அமைத்துக் கொள்ளப்படும். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். யோவான் ஸ்நானகர் அவரே சொல்லியிருக்காரு, நான் மணமகனுக்கு தோழனா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மணவாட்டியும் தோழனா இருப்பா, சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாரு. பழைய பாட்டு பரிசுத்தவான்களும் அழைக்கப்படலாம். தேவ தூதர்கள் அந்த விருந்தெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குமோ தெரியாது, போய் பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்குன்னு தெரியல. ஏன்னா கோழி பிரியாணி எல்லாரும் சொல்லுவீங்க, அந்த என்ன இருக்குமோ தெரியாது நமக்கு. அதை விட ரொம்ப ஆடம்பரமான சுவையான கல்யாண விருந்து நடக்கும். அந்த கல்யாண விருந்துல பங்கு கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் சீர்திட்டோர் பாக்கியவான்கள். இந்த மாதிரி பரலோகத்துல தேவ ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் நடக்கும் போது பூமியில அந்தி கிறிஸ்து தோன்றுவான். அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்துக்கு யாரெல்லாம் ஆளாகுவாங்கன்னா எடுக்கப்படாமல் விடப்பட்டார்கள். எடுக்கப்படும் போது பூரணம் அடைஞ்ச வருஷத்தம் அடைஞ்ச இயேசு கிறிஸ்துவான போய்வாங்கல்ல, அசட்டையா இருந்தவங்க, தூக்கிட்டு இருந்தாங்க, எடை இல்லாம இருந்தாங்க,
எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்துக்கு ஆளாகும். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவம் எப்படி இருக்கும்னா, சரீரத்துல பாதிக்கப்படுவாங்க. இயேசு மறுதளிக்க சொல்லுவாங்க, மறுதளிக்காதவங்க உபத்திரவப்படுத்துவாங்க. கொடுமையான விதத்துல சாக முடியாதவங்களால உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டே விஷத்தேடு கொட்டுறது மாதிரி வழி எடுத்துக்கிட்டே இருக்குமா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வேறமா சொல்லியிருக்கேன். இந்த பாடுகளை தப்பிக்கவே முடியாது. சிலர் என்ன செய்வாங்க, உபத்திரவத்தை தாங்க முடியாம இயேசு மறுதளிச்சு போயிடுவாங்க. அப்புறம் பரவத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு முன்பாக நாம் எடுத்துக் கொள்ளப்படணும்னு ஆண்டவர்களை கேட்காது. அவருடைய உபத்திரத்தை தாங்க முடியாம மறுதளிக்கிற ஒரு நிர்வாகத்தை வரக்கூடாதாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படியே நம்ம இருந்தாலும் அவருடைய அந்த உபத்திரத்தை தாங்கி கொண்டு வீரமான விசுவாசத்தோடு மறிக்கிற ஒரு கிரியை நம்ம கேட்கணும். அப்ப அந்தி கிறிஸ்துவனுடைய இந்த அதைத்தான் சுவிசேஷத்துல மகா உபத்திரவ காலம் சொல்லப்பட்டிருக்க. மகா உபத்திரவம், அந்த மகா உபத்திரவம் முடிவுக்கு வரும். அந்தி கிறிஸ்து இஸ்ராயல் மக்களோட 7 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணுவான். அந்த ஒப்பந்தத்துல என்ன செய்வான், தாத்தா மெஸ்ஸியாங்கிற மாதிரி காமிச்சுக்கோ. இஸ்ராயல் மக்கள் நம்பிடுவாங்க. ஏன்னா அவன் என்ன செய்வானா, ஆலயத்தை கட்டி கொடுப்பான், பலிகள்லாம் நடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவான். அப்ப வந்து தாது மெஸ்ஸியா அப்படின்லாம் நம்புவாங்க. 7 வருஷ உடன்படிக்கையில 3 வருஷம் போன பிறகு அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா, தன்னுடைய சிலையை கொண்டாந்து அந்த ஆலயத்துல வைக்க சொல்லுவாங்க, வைப்பாங்க. அதை போய் எல்லாம். அப்பதான் இஸ்ராயல் மக்களுக்கு கண்ணு தரும், இவன் மெஸ்ஸியா இருக்கிற சிலையை கும்பிட சொல்றான் அப்படின்னு அவருக்கு எதிரிட பண்ண ஆரம்பிப்பாங்க, கிளர்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள பயங்கரமா உபத்திரவம் எடுத்து கொள்ளும். அந்தி கிறிஸ்துவனுடைய இந்த உபத்திரவங்கள்லாம் 7 வருஷத்துக்கு முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வரும்போது வாசிக்க வெளிப்பட்ட விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இப்ப அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் முடிகிற நேரத்துல பரலோகத்திலிருந்து ஆண்டவரான இயேசு பூமியின் மேல் ஆட்சி செய்வதற்காக, 1000 ஆண்டு ஆட்சிக்காக, மிலேனியம் நடைபெறுவதற்காக பரலோகத்திலிருந்து வானர சேனைகளோடு இறங்கி வருவார். வெள்ளை குதிரை மேல் ஏறி வருவார். இவரை எதிர்த்து அந்தி கிறிஸ்துவம் அவருடைய சேனையை புறப்பட்டு போகும். ஒரு யுத்தம் நடக்கும். அதுதான் ஆன்மீக யுத்தம் சொல்றது. அந்த ஆன்மீக யுத்தத்துல இயேசுடைய சேனைக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய சேனைக்கும் யுத்தம் நடக்கும். அப்படி என்ன ஆகும்னா, இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசி பிடிச்சு அக்கினி கடலுக்குள்ள, கண்டவர் எரிய அக்கினி கடலுக்குள்ள போட்டுருவார். அந்தி கிறிஸ்துவனுடைய சேனையில் உள்ள எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வாழினால துண்டு போட்டுருவார். அதோட அந்தி கிறிஸ்துவனுடைய யுகம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் பெரிய சங்கிலியை கொண்டு வந்து சாத்தான சர்ப்பத்தை கட்டி பாதாளத்துக்குள்ள அமைச்சு போட்டு மேலுள்ள கதவை அடைச்சு சீல் பண்ணிடுவார். இதுக்கு அப்புறம் தான் 1000 ஆண்டு ஆட்சி சொல்லணும். அப்ப 1000 ஆண்டு ஆட்சியில அந்தி கிறிஸ்து இருக்க மாட்டான், பிசாசுடைய உபத்திரவமும் இருக்காது. 1000 ஆண்டு ஆட்சி எப்படி எப்படியா நடக்கும். எருசலேமை தலைநகரமாக்குதான் இயேசு ஆட்சி செய்வாரு. அவர் சட்டம் எல்லாம் இயற்றுவாரு. கீழ்ப்படுகிற தேசங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்படியாத தேசங்கள மழையே பெய்யாது. எல்லா தேசங்களும் வருஷத்துக்கு ஒருவர் எருசலேம்ல போய் கப்பம் கட்ட போகணும்
அப்படின்னா இல்லாதவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது. ஏற்கனவே ரொம்ப தெளிவா அதை பத்தி பேசி இந்த 1000 ஆண்டு ஆட்சி முடிகிற நேரத்துல சாத்தான் அழித்து விடப்படுறான். சாத்தான் அழித்து விடப்படுறான். பாதாளத்துல போட்டாங்கல்ல, அவன் அழித்து விடப்படுறான். அவன் என்ன பண்ணுவான்னா, பூலோகத்தில் உள்ள விடுதலை பண்ணுன ராஜாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இயேசு குரோதமா யுத்தம் பண்ண போவோம். அதுதான் கோபு மாவோவு யுத்தம் சொல்றது. அந்த யுத்தத்துல கோடிக்கணக்கான பேர் இயேசு எதிர்த்து போவாங்க. அப்ப பரலோகத்திற்கு அக்கினி இறங்கி அத்தனை பேரையும் அழைச்சு போவாங்க. எல்லாம் அழைச்சு போவோம். அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு நடக்கும். கடைசி தீர்ப்பு நடக்கும். அப்புறம் எல்லாரும் ஆஜராகும். உயிரோடு எல்லாரும் ஆஜராகும். அப்ப எல்லாரும் தெரியாதும் செம்மறியாடு தெரியாது பிடிக்கப்படும். தேவனுக்கு பயந்திருந்தவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவாங்க. தேவனுக்கு எதிரடியா இருந்தவங்க, மறுதளிச்சவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, உபத்திரம் பண்ணாங்க, அத்தனை தண்டனைக்குள்ளாகி விசாசோட நரகத்திர வாழ்க்கைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு நடக்கும்போது எல்லா மனிதர்களும் ஒன்னுல பரலோகத்துக்கு போவாங்க அல்லது நரகத்துக்கு போவாங்க. அப்ப மனிதனே இருக்காங்க சூழ்நிலை. இது எல்லாம் முடித்த பிறகு தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். அப்ப பரலோக எருசலேம் புதிய வரும். தேவன் நம்மளோடு நின்றுவார். நாம் அவரோடு சென்றிருப்போம். அவரை சதாமல் ஆராதித்து அவரை சேவித்து நிச்சயமாக பரலோக பெரிய ராஜ்யத்துல பங்கு கொள்கிறவர் ஆகும். அதற்காக தான் நம்ம ஆயத்தப்படணும், மற்றவங்களை ஆயத்தப்படணும். இப்ப எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும். எப்படி முடியும்னா, ஒண்ணுல நம்ம இயல்பான ஒரு நிலைமையை செத்து போறோம். ஒரு மேக்சிமம் எத்தனை வருஷம் ரீச் ஆகிறதுல 70-80 கத்தனோட எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரோ இதோட இருக்கும். அப்புறம் என்ன செஞ்சுதான் ஆகணும், மறிச்சுதான் போகும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா கத்தர் என்ன செய்வாரு, நம்மள எடுத்துட்டு போயிடுவார். உயிரோடு இருக்கும்போது எடுத்துட்டு போயிடுவார். எடுக்கப்படுதல்ல போயிடுவோம். ரெண்டு தான் நடக்கும். நம்ம சாதாரணமா சாகனமா அல்லது எடுக்கப்படும். உங்களுக்கு என்ன அர்த்தம்? மிக மிக உயர்ந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவசியம். அப்படி இல்லாம நம்ம எடுக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள் ஆக மாட்டாங்க. பாத்திரவான்கள் ஆகும்படி என்ன செய்யணும்னு வேறு சொல்லி வழி என்னன்னா, சிலுவையில் மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுசுமா ஒப்பு கொடுத்து பாவங்களுக்காக மனஸ்தாபத்து மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய மேலே அன்பின் வைராக்கியத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து அவருடைய வேலை செய்ய ஒரு வழி. முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டியது அன்பு கட்டளை. சொல்ற 2 பிரதானமான கட்டளை. எல்லாத்துக்கும் மேல தேவனை நேசிக்கணும், மற்றவங்க நேசிக்கணும்னா பரலோகம் போய் சேர்றதுக்கு அவங்க நம்ம காரணமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற தேவைகள் எல்லாம் நம்ம செய்யலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த லட்சியம் அடையும்படி நம்ம பாடணும். முதலாவது. 2வது பரிசுத்தமான வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை. தேவனுடைய 10 கட்டளைகளை பிரமாணிக்கமாக கடைபிடிக்கிற ஒரு வாழ்க்கை. விக்கிர ஆராதனை இந்த மாதிரி உலக போகல சமுதாயம் போய் கொண்டிருக்கிற ஆட்டோடு அடிச்சு போகப்படாம எதிர்நீச்சல் போட்டு இயேசுக்காக, கர்த்தருடைய கட்டளைக்காக, சத்தியத்துக்காக, நீதிக்காக குரல் கொடுக்கிற தைரியமா நிற்கக்கூடிய
ஒரு வீர விசுவாசம் உள்ள வாழ்க்கை, தேவனுடைய அன்பினால் நாம் வற்றி எரிகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம தேவன் துக்கப்படுத்தவே மாட்டோம், நம்ம அஞ்சி நடப்போம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். மூணாவது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க. பார்க்கிறது கேட்கறது வச்சு இல்ல, வேதத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கடைபிடிச்சு வாழணும். விசுவாச வாழ்க்கை சுலபமான வாழ்க்கை இல்லை. நம்ம வேலை செய்யற இடத்துலயே இயேசுவின் கற்பனையில் கட்டளைக்கு விரோதமா செயல்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அது நம்மளே இருக்கு கூட பார்ப்பாங்க. நம்ம தேவன் கொண்டவர்களாக இது சாத்தானுடைய வழி, நான் அது போக மாட்டேன், தேவன் வழியா போவேன்னு உறுதியா நின்னோம்னா நம்மளை பார்த்து மற்றவங்களும் தேவ பயத்தை கற்றுக்கொள்வாங்க. இந்த விசுவாச வாழ்க்கை. நாலாவது, தேவன் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுத்தேன். மரியாதைக்கு கொடுத்தாங்க, எத்தனையோ புனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர் சித்தத்தை நிறைவேற்ற கூட கொடுத்திருக்கிறாங்க. அவர் சித்தத்தை நிறைவேற்றேன், நம்ம ஒப்பு கொடுக்கிறேன். ஐந்தாவது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற உத்தமமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய கீழ்ப்படுகிறதுனா இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது நமக்கு வேதத்துல தெளிவா அந்த சொல்லியிருக்கிறார். 10 கற்பனைகளுக்கு இயேசு நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சத்துணவு, அதாவது சாதாரண வாழ்க்கை இல்ல, இயேசு சில காரியங்கள்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னு சொல்லுவார். அதை சொல்லி ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விபச்சாரம் பண்ணாத அப்படின்னா வெளிப்படையா விபச்சாரம் பண்றது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள இச்சையோட ஒருத்தர் பார்த்தாலே அப்ப எவ்வளவு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவனுக்கு இருதயம் பரிசுத்தமா இருக்கும். ஒருத்தர் ஒரு மைல் போச்சுன்னா 2 மைல் போ. இதெல்லாம் சாதாரண கட்டளை, இன்னும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை திட்டம். இப்படியாக ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நம்மளை கொண்டு போகும். அப்ப எடுக்கப்படுவதற்கு நம்ம தகுதி உள்ளவங்க ஆகும். கீழ்ப்படிதல் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ 7:54 56 வரைக்கும். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானம் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் கண்டேன் என்றான். அப்பொழுது யாரை பத்தி சொல்லியிருக்கு? தேவான் யாருன்னா ஒரு அப்போஸ்தலர் இல்ல, கீழா பாக்கல, பந்தி பரிமாறு வேலையை செஞ்சார். அப்பதான் கிறிஸ்தவ ஒன்னா வாழ்ந்தப்ப பந்தி பரிமாறு வேலை தான் செஞ்சார். ஆனா பரிசுத்தாவினால் நிறைஞ்ச ஒரு உண்மையான பின்பற்றுகிற ஒரு சீடனா அவர் இருந்தபடியினால அவர் வழியாக நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்தது. அப்ப இந்த மத வெறியர்கள் என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்டவெல்லாம் குடிச்சு கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சீக்கிரம் பிடிச்சு கொலைக்களத்து கொண்டு போறாங்க, ட்ரையல் நடத்துறாங்க, விசாரணை நடத்துறாங்க. அப்ப தேவான் ஆதியாகமத்திலிருந்து இயேசுதான் மெசியாவை நிரூபிச்சு நீண்ட பிரஸ்கரிக்கிறார். முக்கியமா சொல்றாரு, மனிதன் கற்ற கோயில்ல தேவன் வசிக்கிறது இல்ல, நம்மதான் அவருடைய ஆலயம், இயேசு ஏற்றுக்கொள்ளணும், இயேசுதான் மெசியா, அவர் நீங்களா செஞ்சு கொண்டு போட்டீங்க அப்படின்னா தைரியமா பேசுறாரு. கேட்க அந்த மத இந்தியர்களுக்கு என்ன பண்றாங்க, நகரத்துக்கு வெளியில கல்லால சொல்றதுக்காக ஆயத்தப்படுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பரவல் திறக்கிறத நான் பார்க்கிறேன், தேவ உலக சிம்மாசனத்தில் இருக்கிறார், இயேசு இழுத்து நிற்கிறத பார்க்கிறேன். வேதத்துல வாசிக்கிறது என்னன்னா, ஆண்டவரை இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார்,
இன்னொரு சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்காரு. அப்படிதான் வாசிக்கிறோம். ஆனா ஸ்தேவான் என்ன பாக்குறாரு? எழுந்து நிக்கிறத பாக்குறாரு. இதுக்காக ஏசு எழுந்து நிக்கிறாரு. எதுக்கு எழுந்து நிக்கிறாரு? ஸ்தேவான கொல்லப்படுறாரு. அவருடைய ஆள் பரலோகத்துக்கு வரப்போகுது. அவரை வரவேற்கிறதுக்காக அப்ப அங்க பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவதூதர்கள் எல்லாரும் இதாத்துக்கு ஏசு எழுதி நிற்கிறாரு அப்படின்னு ஆசையோட காத்திருப்பாங்க. அப்ப ஸ்தேவான் கொல்லப்பட்டு ஒரு ஆவி இயேசு ஸ்தேவானை ரிசீவ் பண்ணி பிதாவிடத்துல கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். அப்பா இதான் ஸ்டீஃபன், எனக்காக உயிர் கொடுத்த முதல் இரத்த சாட்சி, சுவிசேஷத்துக்காக எனக்காக உயிர் கொடுத்த முதல் இரத்த சாட்சி. அது மட்டும் இல்ல, நான் எப்படி சிறுநீர் தொங்கும் போது எதிரிகளுக்காக மன்னிப்பு திரிச்சனோ அதனால ஸ்டீஃபனும் திரிச்சான். இந்த பாவத்தை எழுதி சுமத்தாதையும் வேண்டினான். என்ன நெருங்கி பின்பற்றின ஒரு சீடம் அப்படியே பிதாவிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. பிதா என்ன சொல்லியிருப்பாரு? மத்தேயு சுவிசேஷம் 25 21 வருஷம். அவருடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உன் எஜமானது சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதான் எல்லாத்தோட பெரிய தேவனுடைய மகிமையான பிரசன்னத்துக்குள் அவர் தெய்வீக மகிழ்ச்சிக்குள் வந்து சேரு அப்படின்னு பிதாவானவர் ஸ்டீஃபன்கிட்ட சொல்லியிருக்கார். அப்ப நம்மளும் ஒரு நாள் பரலோகத்துக்கு இயேசுவான பிதாவிடத்துல அறிமுகப்படுத்தப்படும். நம்ம எப்படிப்பட்ட முடிவு வாழ்வத்திலையோ இருக்கப்பட்டலையோ நமக்கு வரணும் இருந்தா இதான் நம்மளே பார்த்து சொல்லுவாரு. அர்த்தமும் நல்ல ஒளிக்காரியே ஒளிக்காரனே, கொஞ்சம் பிரமாற்றமா இருந்த நான் காரியத்தை அதிகாரியாகவே உடைய எஜமானை சந்தோஷத்துக்கு பிரவேசி. இப்ப என்னுடைய தெய்வீக மகிழ்ச்சிக்கு வந்து சேரணும் அப்படின்னு நம்மள வரவேற்பார். இதுக்காகதான் நம்ம தேவனிடத்துல பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, பரிசுத்தப்படுத்த, அப்படி மகிழ்ச்சிக்காக ஆயத்தப்படுத்த. அப்ப தேவன் ஏற்றுக்கொள்வார். இயேசு நம்மை கொண்டு போய் விதானத்துக்காக நிறுத்தி நம்மை மகிமைப்படுத்துவார். நம்முடைய உண்மையான மறுப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். நம்முடைய இருதை கழிவுக்கு வாழ்க்கலாம். அந்த மொழிக்காக நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தோம். யாராவது தேவன் நமக்கு வெளிப்படுத்தின இந்த பல அவருடைய காரியத்திற்காக, நம்ம விசுவாசத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக, திணி கொடுத்ததற்காக அதற்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாராவது ஒரு நன்றி சொல்ல சொல்றாங்க.